இத பத்தி சொல்லி கூட கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலையா? கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலையே, உன்னால முடிஞ்சதை நீ பாரு அப்படின்றாங்க. இப்ப நீங்க போட்டீங்கன்னா நாளைக்கு காலையில எல்லாம் தப்பு வருவாங்க. வந்து என்னன்னு எல்லார் வீட்டுல மோட்டர் கட் பண்றேன், அதை கட் பண்றேன், இது கட் பண்றேன், ஒரு பெரிய தெருவே ஒரு குபாரம் ஆகிட்டு கிளம்பிடுவாங்க. நாங்களும் இது பாருங்க எம்எல்ஏ கிட்ட கூட மனு எழுதி லெட்டர் கூட எழுதி போட்டு பார்த்தோம். இந்த டிவிகே குரூப் ஒன்று குறைத்திருக்கும். கிட்டத்தட்ட இவன் வந்து என் வயித்துல இருக்கும் போதுல இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் எவ்வளவு தடவை ஃபோன் பண்ணாலும் எதுவும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே வந்து சாக்கடை தண்ணி தான் வருது. இப்ப நான் கொடுத்தேன்னா உடனே வருவாங்க என் வீட்டுக்கு கார்பரேஷன் ஆளு. 3 மாசமா சுத்தமா தண்ணியே வரல. நாங்க போராட்டம் பண்ணி பார்த்தோம், மனு கொடுத்து பார்த்தோம், யாருக்கு சொல்லணும் எல்லாருக்கும் சொல்லணும், அதிகாரிகளும் வந்து பார்த்தாங்க. நிறைய பேர்கிட்ட கேட்டதுல என்ன சொல்றாங்கன்னா ஹாஸ்டல் இருக்காங்க. இருக்கு பாருங்க ஹாஸ்டலு, சுமார் 170 ஹாஸ்டல் இருக்கு. அழகா வராங்க அந்த ஹாஸ்டல்காரங்களுக்கு, அந்த கார்பரேஷன்காரங்க வராங்க, தகவல் சொல்றாங்க. எம்எல்ஏட்டையும் சொல்லிட்டோம், இப்போ வந்திருக்கிற ஆட்சியர்கிட்டையும் சொல்லிட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. இப்ப பாரு நாளைக்கு கரெக்டா ஆபீசருங்க எல்லாரும் இங்க வந்துருவாங்க பாரு. நீங்க போட்டவனே நாளைக்கு வராங்களா இல்லையா பாருங்க. அவங்களுக்கு கொண்டு எப்படி தண்ணி வருது? ஒரு லாரியை கொண்டு வராங்க, 4 மாசம் 3 மாசத்துக்கு லாரி கொண்டு வர மாட்டாங்க. நடைமுறை வாழ்க்கை இதுக்கு ஒத்து வரவே இல்லை எங்களுக்கு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு, தூக்கம் இல்லை எங்களுக்கு. இதனால செஸ்ட் பெயின் அதிகமா இருக்கு எங்களுக்கு. நான் ஓப்பனா சொல்லணும்னா மென்சஸ் டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஓகேங்களா, ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். தண்ணி ஒரு குடம் தூக்கத்துக்குள்ள. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா சென்னையோட ஹார்ட் சிட்டின்னு சொல்லப்படுற வேளச்சேரி தொகுதியோட தரமணி பகுதியில தான் இருக்கும். இந்த பகுதியில மக்கள் தான் ரொம்ப கவலைக்குள்ளாயிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 3-4 வருஷமா இவங்களுக்கு தண்ணியே கிடைக்கலையா. அதை பத்தி மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லாவே வந்து சாக்கடை தண்ணி தான் வருது. எல்லாருக்குமே யாருமே சரியா பிடிக்கிறது இல்ல. ரொம்ப கஷ்டமாகுது எங்களுக்கு. இங்க அப்படியே தண்ணி வந்து அப்படியே கருப்பு கலர்ல வருது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் அலர்ஜி, குழந்தைங்களுக்கு வந்து லூஸ் மோஷனு, எல்லாருக்கும் வந்து ரொம்ப நோய் நொடி தான் ரொம்ப வருது. டைஃபாய்டு ஜுரம், குழந்தைங்களுக்கு எல்லாம் டைஃபாய்டு ஜுரம் வருது தண்ணியால. எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்குது. எங்களுக்கு உடம்பு முடியாம நாங்க கஷ்டப்படுறோம். இதுல வந்து தண்ணியை தூக்கி இந்த 2 தெருவு இந்த ஒரு 4-5 வருஷமாவே ரொம்ப தலைவலியா இருக்கு. தண்ணியை தூக்கி தூக்கி உடம்பு இல்லை. எனக்கு கால் ஜவ்வு அறந்து போய் நான் உட்காந்துருக்கேன். நாங்க எப்படிங்க குடத்தை தூக்கின்னு மெத்தனும் வீட்டுக்குள்ள போக முடியும்? நாங்க தண்ணியை தூக்கி ரொம்ப நொந்து போய் தான் இருக்கோம். ஹாஸ்பிட்டல் செலவு தான் எங்களுக்கு அதிகமாகுது தண்ணியால எங்களுக்கு. நான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு நீங்க கொண்டு வந்து எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இத்தனை பேர் எத்தனை வீடு இருக்கு பாருங்க. இந்த ஒரு லாரி பத்துமா? இந்த ஒரு லாரி தண்ணி நாங்க எத்தனை வீட்டுக்கு நாங்க கொண்டு போக முடியும்? நாங்க காலையில ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எல்லாம் வண்டி லாரி வரங்காட்டி வண்டியை முன்ன கொண்டு போய் விடறதா இருக்கு. நான் பாக்குறதுக்கோசரம் இல்ல, போட்டா கொடுக்கறதுக்கோசரம் கிடையாது. பொதுவுல தான் நான் பேசுறேன். இப்ப இத கூட வர வச்ச தண்ணி நான் இப்ப வர வச்சேன். உள்ள வரது இல்லைன்னா ரோட்ல தான் நிக்க தண்ணி. எல்லாம் ஸ்கூல் போறது வேலைக்கு போறது எப்படி போக முடியும்? இப்ப நான் கொடுத்தேன்னா உடனே வருவாங்க என் வீட்டுக்கு கார்பரேஷன் ஆளு. வந்து லைன் கொண்டு வந்துட்டு இப்ப தண்ணி அது மாதிரி யாருன்னா வராங்களா? 5 தெருவு தான் ரொம்ப அநியாயம் பண்றாங்க. தண்ணி இந்த பக்கம் வரத்துக்கு போராட்டம் எல்லாம் இருக்குது. அந்த முனையில லாரி வரத்துக்கு அமங்கலம் பண்றாங்க. பழத்தண்ணி வண்டிடுறாங்க. இருக்கிறவங்க அங்க உட்காந்து லாரி உள்ளாட மாட்டேன்றாங்க. சம்பளம் வாங்கி ஊத்துறதுக்கு வண்டி உள்ள வர மாட்டேங்குது. எல்லாரும் பாருங்க வயசானவங்க எல்லாம் வந்து தண்ணி தூக்க முடியல. டெய்லி லாரி தண்ணி அனுப்புறாங்க. லாரி தண்ணி டெய்லி தூக்க முடியுமா? வேலை வெட்டி போகுது, பசங்களா ஸ்கூல்ல போற நேரத்துல தண்ணி லாரியே வருது. மற்ற நேரத்துல எங்க வருது? மற்ற நேரத்துல வந்தா பிடிக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஏன் எல்லாருக்கும் வருது. 10-15 தெருவுக்கு வருது. 16ஆவது தெருல இருந்து 3 தெருவுக்கு இல்ல. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் வருது. இப்ப 4 தெரு மட்டும் என்ன பண்ணுச்சு? 3 மாசமா சுத்தமா தண்ணியே வரல. நாங்க போராட்டம் பண்ணி பார்த்தோம், மனு கொடுத்து பார்த்தோம், யாருக்கு சொல்லணும் எல்லாருக்கும் சொல்லணும், அதிகாரிகளும் வந்து பார்த்தாங்க, தீர்வு கொடுக்குறோன்றாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தீர்வும் வரல. ஆர்டர் வந்திருக்கு புது லைன் போறதுக்கு, நாங்க அந்த லைனும் வரல. இப்போ டம்மியா எதனா பண்ணுங்கன்னா அது பண்ண முடியாது. ஆர்டர் வந்திருக்கு, அது வரத்துக்கு எங்களுக்கு ரெடியாகி வரதுக்கு 6 மாசம் ஆகணும். அப்ப அந்த 6 மாசம் வரைக்கும் நாங்க என்ன பண்ண முடியும்? நடைமுறை வாழ்க்கை இதுக்கு ஒத்து வரவே இல்லை எங்களுக்கு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு, தூக்கம் இல்லை எங்களுக்கு. இதனால செஸ்ட் பெயின் அதிகமா இருக்கு எங்களுக்கு. இதே நீடிச்சே போனா நாங்க என்ன பண்ணோம்? ஓட்டு போட்டவங்களுக்கு தப்பா இல்ல சரியான வழிமுறை நடத்தாத தப்பா?
எங்களால. இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காம கஷ்டப்படுறோம். லாரியில புடிச்சு ஊத்த முடியல எங்களால. மறியலும் பண்ணிட்டோம்மா. மறியல் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்தாங்க, போலீஸ் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க, உங்களுக்கு எல்லாம் கிளீன் பண்ணி தரேன் தண்ணி அப்ப மட்டும் 1 மணி நேரத்துல தண்ணி வருதுன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி எங்களுக்கு 1 மணி நேரத்துல ஒரு நாளைக்கு விடுறாங்க, அதுக்கப்புறம் தண்ணி சரியா வரதில்ல. அப்படியே விட்டா நைட்ல என்ன விடுறாங்க, பாதி வரைக்கும் வருது, இது வரைக்கும் தண்ணியே வரதில்லை. இங்க அவங்க போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க போட்டா அந்த தண்ணியே வரதில்ல. சாக்கடை வர்றது கூட வரமாட்டேங்குது, எதுவுமே வரமாட்டேங்குது. அந்த சாக்கடையில புழுவும் வருது, மஞ்சள் வந்து ஒரே நாத்தம் அடிக்குது தண்ணி. இதை எப்படி யூஸ் பண்ண முடியும்? நாங்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் வண்டி அனுப்பிட்டு இருக்காங்க, தண்ணி வண்டியை அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த தண்ணி வண்டியை நாங்க எவ்வளவு நாளைக்கு எங்களால தூக்க முடியும்? இந்த தண்ணி வருது, எப்படி வருதுன்னா இங்க ஒரு 17-18 தெரு இருக்கு, ஒரு 5 தெரு வரமாட்டுது. சப்போஸ் தண்ணி ஃப்ரெஷர் ஆகி வர்றப்ப என்ன ஆகுதுன்னா சாக்கடை கலந்து வருது. அதாவது இந்த குடிநீர் குழாய் ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி போட்டது. அது ஒரே சமயத்துலதான் இந்த பாதாள சாக்கடை போட்டாங்க, ரெண்டுமே ஒரே ஆழத்துல போட்டதுனால அப்ப மக்கள் தொகை கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அதனால ஓரளவுக்கு தண்ணி கரெக்டா இருந்துச்சு, அந்த தண்ணியோட அளவு கரெக்டா இருந்துச்சு. இப்போ மக்கள் தொகை கூடி போச்சு, ஹாஸ்டல் நிறைய பெருகி போச்சு. அதனால என்ன ஆகுதுன்னா பூமிக்குள்ளே தண்ணி ஊறி குடிநீர் குழாயில ஈஸியா கலந்துருது. இதை நாங்க நிறைய பேர் சொல்லிட்டோம், நாங்க குடிநீர் குழாயை புதுசா மாத்தி கொடுங்க, பாதாள சாக்கடை மாத்த முடியாது ஏன்னா கீழே கிடக்குது, அதனால புதுசா நீங்க போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்கள நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எத்தனை வருஷமா இந்த பிரச்சனை இருக்கு? இது நான் பிறந்து 8 வயசுல நான் இங்க வந்தேன். இன்னைக்கு நீ 42 வயசு ஆகுது. இன்ன வரைக்கும் இந்த தண்ணி போராட்டம் மீறவே மாட்டேது. எங்களுக்கு சரியான சொல்யூஷன் எங்களுக்கு கிடைக்கணும். இங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா நம்ம தண்ணி பிரச்சனையில ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்க கிட்டத்தட்ட இவன் என் வயித்துல இருக்கும் போதுல இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். நான் எவ்வளவு தடவை போன் பண்ணாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. வராங்க, பாக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. என் பேர் கலைவாணி. என்னோட நேம்ல நிறைய கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எனக்கு 2 பசங்க இருக்காங்க. நாங்க டெய்லி இந்த சாக்கடை தண்ணி நாங்க குடிக்கும் போது குழந்தைங்களுக்கு நிறைய அலர்ஜி ஆகும், நிறைய எல்லாமே வரும். அது உங்களுக்கே தெரியும். நீங்க பாக்குறவங்க என்ன பண்றீங்கன்னா இங்க எல்லாரும் விசிட் பண்ணுங்க, தயவு செஞ்சு தரமணியில விசிட் பண்ணுங்க. பண்ணிட்டு இங்க எந்த அளவுக்கு தண்ணி இருக்கு, எப்படி இவங்க கஷ்டப்படுறாங்க எல்லாத்தையும் நீங்க பாருங்க. ஈவன் நான் ஓப்பனா சொல்லணும்னா மென்சஸ் டைம்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். ஓகேங்களா, ரொம்ப 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 கஷ்டப்பட்டேன். தண்ணி ஒரு குடம் தூக்கத்துக்குள்ள அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. அந்த டைம்ல கூட இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னா அப்போ இந்த ஏரியால எத்தனை தடவை யாராவது பாத்தீங்களா? 3 வருஷமா நடக்குது. எப்ப கொரோனா முடிஞ்சதுல இருந்து இது நடக்குது. மெயினா வர்றது இந்த 1.5 வருஷமா. இந்த 1.5 வருஷமா சுத்தமா சாக்கடை தண்ணி தான் வருது. இந்த மாதிரி லாரி புக் பண்ணி வர சொல்லி வாங்குறது. வரலன்னா இந்த 10 ரூபா தண்ணி ஒரு நாளைக்கு வாரத்துல 2 நாளைக்கு வரும். 100 ரூபாய் கொடுத்து தண்ணி பிடிக்கிறோம். வீட்டுக்கு பிடிக்க முடியுமா ஒரு குடும்பத்துல? சொல்லுங்க. இருக்கப்பட்டவங்க 100 ரூபாய் கொடுத்து பிடிக்கிறாங்க, இல்லாதப்பட்டவங்க 100 ரூபாய்க்கு தண்ணி பிடிக்கிறோம். இப்ப இந்த 2 தெருவுக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனையா? இங்க இருக்கிற எல்லா தெருவுக்குமே இந்த மத்த தெருவும் ஓரளவுக்கு வருதுப்பா. இந்த 2 தெரு பழுப்புல வரவே மாட்டேது. இந்த 4 தெரு தான். அஞ்சுகம்மாள் தெரு, ராணியம்மாள் தெரு, பெரியார் ராமசாமி தெரு. சரிங்களா, இப்ப சுத்தமா வரல. பாரதியார் தெரு வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் அந்த 4 தெருக்கு மட்டும் தண்ணியே வர மாட்டேது அந்த சைடு எல்லாம். இத பத்தி சொல்லி கூட கம்ப்ளைண்ட் எடுத்துக்கலையே. உன்னால முடிஞ்சதை நீ பாரு அப்படின்றாங்க. என்ன பண்ண முடியும்? அதே தண்ணி வந்தா கூட அவங்க ஸ்பெஷலா பாஸ்டா விட்டா கூட கொஞ்சம் ஸ்மெல் வரதான் செய்யுது. அது விடுறாங்க, 1 hour தண்ணி நல்லா வருது, அப்புறம் தண்ணி வர மாட்டேங்குது. அப்ப சாக்கட்டு நாங்க எந்த டைம்ல விடுறாங்க தெரிய மாட்டேங்குது. நாங்க தண்ணி வரையும் கட்டிட்டு நாங்க நாங்க ரொம்ப சிரமம் போறோம். எங்களெல்லாம் மாத்திரை சாப்பிடுறோம். பாருங்க மேடம், பிபி மாத்திரை, சுகர் மாத்திரை சாப்பிடுறோம். கேரா இருக்குது. இந்த தண்ணி தூக்கத்தால எங்களால முடிய மாட்டேங்குது. வேற பம்புல வரும்போதே கொஞ்ச நேரம் மோட்டர் போட்டா மோட்டர் கட்டி தூக்கின்னு போயிடுறாங்க. இப்ப இதுக்கும் வழி கிடையாது. இதோ நாங்க 4 மாசமா தண்ணி எடுக்கதான் செய்யறோம். இங்க திருவள்ளூர் தெருவுலாம் போயிட்டு எடுத்துன்னு வந்திருக்கோம் தண்ணி. நாங்க சைக்கிள்ல தான் எடுத்துன்னு வரோம். இப்ப அந்தந்த டேங்குக்கு தண்ணி இப்ப விடுறதுனால 5 கூட விடுவாங்க. இப்ப அது கூட விட மாட்டேங்கிறாங்க. மத்த டேங்க் எல்லாம் போனா உங்களுக்கு இருக்குல்ல டேங்க், நீங்க அங்கேயே பிடிங்க, இல்ல ஏஐக்கு போன் பண்ணி இன்னொரு லாரி வர வச்சு புடிச்சுக்குங்க, எங்கெல்லாம் வராதீங்கன்றாங்க தண்ணிக்கு. என்ன பண்றது? ஒரு டோக்கனுக்கு 6 குடம் தண்ணி தான். 6 குடம் ஒரு வீட்டுக்கு 4 ஆள் இருக்கிறாங்க. எப்படி பார்த்தோம்? இதை பத்தி எம்எல்ஏ கிட்டலாம் பேசினப்ப அவர் என்ன சொன்னாரு? சரி பண்றோம். எந்த எம்எல்ஏ வந்தாலும் நாங்க சரி பண்றோம், அவ்வளவுதான். இந்த ஒரு வாட்டி இப்ப நீங்க போட்டீங்கன்னா நாளைக்கு காலையில எல்லாம் தப்புன்னு வருவாங்க. என்னன்னு எல்லார் வீட்டுல மோட்டர் கட் பண்றேன், அதை கட் பண்றேன், இது கட் பண்றேன், ஒரு பெரிய தெருவே ஒரு குபாரம் ஆகிட்டு கிளம்பிடுவாங்க. அதோட அவ்வளவுதான். 2 லாரி தண்ணி பாட்டிட்டு போயிடுவாங்க. இதேதான் சொல்யூஷன் நடந்துன்னு இருக்கு. எங்களுக்கு தீர்மானம் அது எதுவுமே வரவே மாட்டேது. நாங்களும் வரி கட்டுறோம்ல, சரி தண்ணி லாரி வருது, நாங்க தண்ணி புடிச்சு ஊத்துறோம். இல்ல வரியை வாங்காம இருக்காங்களா?
எவ்வளவு வரி பைசா எங்களுக்கு ஒரு மாசம் கட்டலாம் எங்களுக்கு எவ்வளவு வரி பைசா வட்டி போடுறாங்க. அது பெனால்ட்டி அந்த பெனால்ட்டி ஏத்தின்னு தானே போறாங்க. எல்லாம் பார்த்து கூட நான் வந்து சொன்னாங்க தண்ணி வருமா அப்படின்றாங்க. எங்க வருது? இந்த 6 மாசம் லோல் போடுறோம், 6 மாசம் லோல் போடுறோம். லாரி அனுப்பிச்சிட்ட காலையில சமையல் பண்றதா, வேலைக்கு போறதா, பசங்களை ஸ்கூல் அனுப்புறதா எப்படி? இப்ப பாரு, நாளைக்கு கரெக்டா ஆபீசருங்க எல்லாரும் இங்க வந்துருவாங்க பாரு. நீங்க போட்டவொடனே நாளைக்கு வராங்களா இல்லையா பாருங்க. எம்எல்ஏ கிட்ட கூட மனு எழுதி லெட்டர் கூட எழுதி போட்டு பார்த்தோம். இந்த டிவிகே குரூப் ஒன்று குறைத்திருக்கும் குரூப் ஒன்று ஓபன் பண்ணியிருக்காங்க. அதுலயும் நாங்க சொல்லி பார்த்துட்டோம். நாங்க ரோட்ல நின்னும் மறியல் பண்ணிட்டோம். ஒண்ணுமே வழி பறக்கல. நாங்க என்ன பண்றது, நீங்க தான் அதுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். எல்லாருக்கிட்டையும் கேட்டதுக்கு ஏற்பாடு பண்றோம், ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, பைப்பு ரெடி பண்றாங்க, சீக்கிரம் வந்துரும் நாங்க அதுக்கு அது சச்சாமத்துக்கு உங்களுக்கு லாரி அனுப்புறோம், அது ரெடி ஆகுற வரைக்கும் உங்களுக்கு லாரி அனுப்புறோம். லாரி வருது இல்லைன்னு சொல்ல, ஆனா தினைக்கும் எங்களால புடிச்சு ஊத்த விட முடியுங்களா? தினைக்கும் காலையில முன்னாடி இருக்க தெருவுக்குலாம் வருது. ஒரு 5-6 தெருவுக்கு முன்னாடி இருக்கிறதுல எல்லா தெருலும் வருது. இந்த தெரு வரல. ஒரு 3 தெரு இந்த மாதிரி ப்ராப்ளமா இருக்கு. ஏன் வரல? எதனால வரல? அதை கண்டுபிடிச்சு சீக்கிரமா எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. நாங்க எம்எல்ஏ கவுன்சிலா பண்ணுங்க, அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்றாங்க. ஏதோ வராங்க, சாக்கடை அடுப்பு எடுக்கிறாங்க, போயிடுறாங்க. சரிங்களா? இதோ வரேன். நாங்களும் 3 வருஷமாவே தண்ணி பிரச்சனை இருக்குதான். தண்ணி வருது, சாக்கடை தண்ணி வருது. எங்களுக்கு வந்து ஒண்ணு இல்லைங்க, எங்களுக்கு வந்து புது லைன் போட்டு குத்தா போதும். வட்ட செயலாளர் வந்தாங்க, அவங்க கிட்ட சொன்னோம் இந்த மாதிரி முடிவு பண்ணுங்கன்னு. செய்யறான்ட்டு போனாங்க, ஆனா என்ன செய்யல. யாரோ வந்தாங்க, எம்எல்ஏ வந்தாங்களா, யாரும் எல்லாரும் தான் வந்தாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் வந்தாங்க. வரக்குள்ள எல்லாம் சால்வ் பண்றேன்றாங்க. சால்வ் பண்ணிட்டு மணி எழுதி கொடுத்தா என்னென்னமா பண்ணோம். இது வரைக்கும் இந்த நடவடிக்கை கேட்டாக்கா அங்க எங்கேயோ ரிப்பேரா இருக்குது, உங்களுக்கு 6 மாசம் ஆகட்டும். இந்த 6 மாசம் வரைக்கும் நாங்க எப்படி நூலாகி போகும். நூலாகி எவ்வளவு பெரிய பண்ண போறாங்கன்னே தெரியல. எம்எல்ஏட்டையும் சொல்லிட்டோம், இப்ப வந்திருக்கிற ஆட்சியர்கிட்டையும் சொல்லிட்டோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க, நாங்க தள்ளி நாளை அனுப்புறோம், கொஞ்சம் பிரச்சனையை சமாளிக்க கொஞ்சம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கணும். ஆனா பிரச்சனைகள்லாம் சில பிரச்சனைகள் சொன்னா நிறைவேற்றுறாங்க. இந்த குப்பை வரல இந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனை எது இருந்தாலும் பண்றாங்க. இந்த தண்ணி பிரச்சனைக்கு ஒரு முழுமையான தீர்வு இன்னும் கிடைக்கல. இது உங்களுக்கு கிட்ட போய் சொல்றோம், நீங்க வந்து சமூகத்தை கொஞ்சம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒரு வேலை நடந்த மாதிரி இருக்கும். நான் சிஎம் சார் கிட்டே ஸ்ட்ரெயிட்டா பேசணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ யாரோ ஸ்டெப் எடுத்திருக்காங்க. எனக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் குழந்தைங்களுக்கும் ஓரளவுக்கு எல்லாம் பண்ணணும். தண்ணி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நீங்க ஏதாவது ஸ்டெப் எடுங்க, பாருங்க. யார்கிட்ட கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணீங்க? கம்ப்ளைண்ட் வந்து மெட்ரோல பண்ணிருக்கேன், அப்புறம் வந்து நிறைய பண்ணிருக்கேன். நான் நிறைய பேர்கிட்ட கேட்டதுல என்ன சொல்றாங்கன்னா, ஹாஸ்டல் ஆமா, இருக்க இதுல இருக்கு பாருங்க ஹாஸ்டலு. சுமார் 170 ஹாஸ்டல் இருக்கு. அழகா வராங்க அந்த ஹாஸ்டல்காரங்களுக்கு, அந்த கார்பரேஷன்காரங்க வராங்க, தகவல் சொல்றாங்க, போயிடறாங்க. எந்த நேரத்துல தண்ணி வருது, எந்த நேரத்துல தண்ணி போகுதுன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு என்ன வேலை அங்க ப்ளூ கலர் அந்த ஷர்ட் கார்பரேஷன்காரங்க ஹாஸ்டல் உள்ள என்ன வேலை இருக்கு? அது என்ன எதுக்கு வராங்க? அது உள்ளவங்க எதனால வந்து நின்னு உக்காந்து பேசுறது கொள்றது எல்லாம் எதுக்கு அங்க வேலை பாக்குறாங்க? அந்த வேலையை வரி பணத்துல தானே அவங்க சம்பளம் வாங்குறாங்க. அவங்க ஏன் அங்க இருக்காங்க? அவங்களுக்கு கொண்டு எப்படி தண்ணி வருது? ஒரு லாரியை கொண்டு வராங்க, 4 மாசம் 3 மாசத்துக்கு லாரி கொண்டு வர மாட்டாங்க. அப்ப நாங்க இப்ப பொதுமக்கள் நாங்க வரியை கட்டிட்டு நாங்க உக்காந்துருக்கிறது என்ன அர்த்தம் இருக்கு? அங்க ஹாஸ்டலுக்கு போயிடுது. அவங்க பெரிய மோட்டர் போட்டு அவங்க எடுத்துடுறாங்க. எங்களுக்கு தண்ணி வரமாட்டேங்குது. நாங்க பம்பு தான் வச்சிருக்கோம், பம்புல அடிக்கிறோம், தண்ணி வரமாட்டேங்குது. இதுக்கு என்ன அடி பம்புல கூட தண்ணி வரமாட்டேங்குது. அப்ப நாங்க எப்படி குடும்பம் பண்றது? அது இல்லாம அவங்க எல்லாம் போட்டு முடிச்சு அப்ப அதுக்கு சாக்கடை வருது, சாக்கடை தண்ணி வருது. அவங்க எல்லாம் போட்டு பெரிய மோட்டர் பணம் இருக்கு, அவங்களுக்கு வசதி இருக்கு, அவங்க எடுக்கிறாங்க. எங்களுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது. இங்க நிறைய ஹாஸ்டல் இருக்கனால வந்து கமர்ஷியல் வந்து சில பேர் எடுத்திருக்காங்க. ஆனா ஹாஸ்டல்ல கமர்ஷியல் எடுக்காமலே சாதாரண வீட்டோட வரி கட்டுறாங்களா அதை வச்சு எடுத்துக்கிறாங்க. இதனால தண்ணி வந்து கடைசி வரைக்கும் போக மாட்டேது. இது ஒண்ணு. இந்த தண்ணி வந்து சாக்கடை வர்றதுனால சில நேரத்துல வெள்ளையா வரப்போ யூஸ் பண்ணிடுறோம் தெரியாம. குழந்தைங்களுக்கு வந்து நான் அப்படியே அலர்ஜி, சொரிசரங்க மாதிரி அப்படியே வர ஆரம்பிச்சு. காலைல எத்தனை மணிக்குன்னு ஒரு டைம் சொன்னா கூட பரவாயில்ல, தண்ணி வர்ற நேரத்துல டைமோட நேரத்தையும் சொல்ல மாட்டாங்க. விடிய காலில் 2 மணிக்கு 4 மணிக்கு 3 மணிக்குன்னா நாங்க டெய்லி எப்படி பிடிக்கிறது? அதுவும் ஃபிளஷரா வந்தா கூட பிடிக்கலாம். நாங்க சும்மா ஏஞ்சி பார்த்து எங்க தூக்கமும் கெட்டு போகுது. அது ஒண்ணு. வரி கட்டுறோம் நாங்க, தண்ணி வராததுக்கு நாங்க வரி கட்டணுமா? நாங்க டெய்லி இப்ப ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி பிரைவேட் லாரி வருது, 100 ரூபாய்க்கு பிடிக்கிறோம். லாரி வராங்க, லாரிக்கு நாங்க காசு கொடுத்து தான் வாங்குறோம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்தா டிரைவருக்கு இது ஆகும். தண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஆனா வந்து இப்ப எல்லாம் மாடி வீடு ஆகி போச்சு. ஒண்ணு, வயசானவங்க எல்லாரும் தூக்கிட்டு போற நேரத்துல ஸ்கூலுக்கு போவாங்களா, என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் யோசிக்கணும். நாங்களும் இந்த பிரச்சனையை நிறைய வாட்டி சொல்லிட்டோம். இதான் தண்ணி.
யூஸ் பண்ண முடியுமா? தண்ணி பச்சை கலர்ல வருது. தண்ணியால நிறைய பேருக்கு இங்க பாருங்க மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. வேலைக்கு போக முடியல. இந்த தண்ணியால எல்லாம் லீவ் போட்டு வீட்டுல எப்ப தண்ணி வருது நைட்ல கண்ணு மர முழிக்கிறாங்க. கொஞ்சமா தண்ணி வருமான்னு கண்ணு முழிக்கிறாங்க. வேலைக்கு போக முடியல. ரொம்ப கஷ்டமாகுது. உங்க இது மூலியமா எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா நல்ல தீர்வு கொடுக்க